மூவி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. கை கட்டுங்க. ஃபுல்லாவே த்ரில்லா இருந்துச்சு. அப்பப்போ எல்லா சீன்ஸுமே நல்லா பயங்கரமா தான் இருந்தது. நல்லா இருக்கு, நல்லா பயமா இருக்கு. செமையா இருந்துச்சு, த்ரில்லிங்கா இருந்தது. பசங்க எல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கல. ஸோ மினிமலா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் வந்தோம். பட் டெம்ப்ளேட்டாவே வந்து நல்லா இருந்தது. படம் நல்லா என்கேஜிங்கா இருந்தது. ஹாரர் நிறைய எதிர்பார்க்கலாம். த்ரில் அப்பப்போ நமக்கு கிடைக்கும். ஒரு சீன்ஸ் ஃபேமிலியா பாக்குறதுக்கு நல்லா பேச்சு நல்லா அழகா சஸ்பென்ஸ் த்ரில்லரான ஒரு படம் நல்லா இருந்தது. பேச்சுமா வந்து மிரட்டிட்டாங்க பயங்கர. உண்மையாவே ஒரு காட்டுக்குள்ள உண்மையாவே நம்ம ஒரு அமானுஷத்துல மாட்டிக்கிட்டா எப்படி ஒரு ஃபீல் ஆகுமோ அந்த ஃபீல் இருந்தது. கேமரா ஒர்க் வேற லெவல் இருந்தது. உண்மையாவே ஒரு காட்டுக்குள்ள நான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு படம். சூப்பரா இருந்தது சீரியஸ்லி. நிறைய பேர் படம் பார்த்திருக்கோம். இதுல வந்து பேச்சு அந்த பாட்டிமா போட்ட கேரக்டர் தான் வேற லெவல். அந்த கேரக்டர் நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க வந்து சும்மாவே நின்னாலுமே பயமுத்துற அளவுக்கு அது பர்ஃபெக்டா இருக்கு. ஃபேமிலியோட கிட்ஸுக்கு பார்க்கலாம், ஃபேமிலியோட கிட்ஸோட பார்க்கலாம். ஆனா நைட்டா கொஞ்சம் வளருவாங்க, அது ஒண்ணுதான். கேஸ்டிங் கரெக்டா இருக்கு. கேஸ்டிங்ல வந்து ஒருத்தருடைய நேம்ஸ் மென்ஷன் பண்றாங்க. ஸோ அந்த நேம்ஸ் வந்து நமக்கு ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ அவ்வளோ ஷார்ட்டா வந்து அந்த ஒரு கொஞ்சம் பேரை மட்டும் வச்சு அவ்வளோ என்கேஜிங் கொடுக்க முடியாது. என்கேஜிங்கா இருந்தது, நல்லா இருந்தது. பார்க்கலாம். நான் ஆக்சுவலா இப்படி ப்ரீமியர் ஷோலாம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது எனக்கு என்ன மாதிரியான ஒரு இது இருந்ததுன்னா, ஒருவேளை ஒரு 18+ இருக்குமோ. 18+லாம் இல்லை, கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. கேஸ்டிங் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா இருந்தது படம். புதுமுகம்னா இப்ப ஆக்சுவலா இவர் இருக்காரு, பாலா இருக்காரு. ஸோ பாலா அண்ட் காயத்ரி தான் வந்து ரெஜிஸ்டர்டு ஃபேஸ். ஒருத்தர் லீடா பண்ணிருக்காரு. பட் இவங்க தான் நல்ல ரெஜிஸ்டர்ட். ஸோ அதுக்கு வந்து நமக்கு டக்குன்னு வந்து எல்லாரும் ஃபெமிலியரா அவங்க நேம்ஸ் எல்லாம் நமக்கு மைண்டுக்கு வருது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஹாரர் மூவி. எந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் இல்லாம ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பான டைம்ல ஒரு நல்ல ஹாரர் மூவி தான். ஸோ படத்துல மெயின் கேரக்டர்ஸ் ஒரு 5 பேர் தான். பாலசரவணன், காயத்ரி, மீதி 3 பேருக்கு யாருன்னு தெரியல. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதுல யூஸ்வலா பாலசரவணன் வந்து காமெடி தான் பண்ணுவாரு. இதுல அப்படி இல்லாம வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சீரியஸான ரோல் தான் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா வந்து இந்த பேச்சுன்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக் ஒரு எல்லாருக்கும் நல்ல ஒரு ட்ரீட்டா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். செம்மையா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் இந்த மாதிரி குழந்தைய கூட்டு வரும்போது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு கூப்பிட்டாங்க. ஏன்னா எனி டைம் அந்த மியூசிக் டைரக்டர் பங்கம் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மியூசிக் வரும்போதெல்லாம் கண்டிப்பா குழந்தை தூக்கிட்டு வெளியில தான் வர மாதிரி இருக்கும். நல்லா தான் இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். அந்த பேச்சியோட ஃபேஸ் காட்டுறது அதெல்லாம் பயமா தான் இருந்தது. சூப்பரா இருக்கு. ஆமா, ஃபேமிலியா பார்க்கலாம். ஒரு செகண்ட் கூட லேக் ஆகல. ஐயோ, மிரட்டி விட்டாங்க அவங்க. இது வரைக்கும் அவங்கள நார்மலா பார்த்துட்டு செமையா பண்ணிருக்காங்க. பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு செகண்ட் வந்தா கூட அதுக்கான பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க எல்லாருமே. பாலாவோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் டிராவல் பண்றாரு. ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போய் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி போறாங்க. அதில் கொஞ்சம் ஃபேமஸான ஆர்டிஸ்ட் காயத்ரி. இது 18 வயசு. அப்போ 2-3 படம் எல்லாம் பண்ணோம். அது இன்டர்வலுக்கு மேலே கதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது, ரொம்ப சுறுசுறுப்பாக போகிறது. உள்ள நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் ஹாரரு, கொஞ்சம் பேய், அந்த மாதிரி கொஞ்சம் இந்த பிளாக் மேஜிக் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. இன்டர்வல் மேலே படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. லொக்கேஷன்ஸ் நல்லா இருக்குது. பட் நடித்தவங்களெல்லாம் அவங்க அளவுக்கு பெஸ்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நடிக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் கொடுத்தது நல்லா நடிச்சிருக்காங்க. இது பயமா இருக்குன்ட்டு இப்போ பயம்ன்றது ரொம்ப பர்சனல் கான்செப்ட். இப்போ நமக்கு இந்த மாதிரி நிறைய படம் பார்த்ததுனால பேய் பக்கத்தில் உட்காந்தால நான் படம் பார்ப்போம். பக்கத்தில் உட்கார வச்ச கூட படம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஆயிட்டோம். அதனால பார்க்குறவங்கள மைண்டு எவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்குது. சின்ன குழந்தைகளா
இல்லை சின்ன விஷயத்துக்கு பயப்படுறவங்களா, அந்த மாதிரி டிபெண்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் டைம் ஜென்ரலாக சொல்ல முடியாது. இப்போ ஜென்ரலில் என்ன சொல்ல முடியும்ட்டா, ராயன்ல அந்த வாட்டர் பேக்கெட் சாங்கு சூப்பர் ஹிட் ஆகி போயிட்டுருக்கு. அதை பற்றி நான் சொல்லலாம். இது ஒரு 2 கோடி ஆளுக்கு ரீச் ஆயிருக்குன்ட்டு இந்த மாதிரி விஷயம் சொல்ல முடியாது. பயப்படுறது, சிரிக்கிறது, சந்தோஷப்படுறது, அழுறது எல்லாம் ஒரு அவங்கவுங்க மைண்ட் மெச்சூரிட்டி என்ன இருக்கு அது மேலே போகிறது. எனக்கு ஒன்றும் பெருசாக தோணல, பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. போர் அடிக்காம இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. ஓவரால் இந்த வார படங்கள் எல்லாமே பார்த்திருப்பீங்க. அதுல இது உங்களுக்கு பெஸ்டா? ஜமா எக்ஸ்ட்ராடினரி. ஜமா ரொம்ப 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 எக்ஸ்ட்ராடினரி. வந்த 4 படத்துல அது ரொம்ப ரொம்ப சூப்பர் படம். ஃபர்ஸ்ட் டைரக்டரு, ஃபர்ஸ்ட் கேமராமேனு, ஒரு கதகளி சப்ஜெக்ட், ஒரு லவ்